காத்து. பைக்ல போகும்போது ஒழுங்கா போக வேண்டியதானே? நான் ஒழுங்கா தான் போனேன், பின்னால வந்தவன் தான். அதுக்கு முதல்ல சைடு மிரர் மாட்டணும். ஏய், சைடு மிரர்லாம் மாட்டினா பைக்கோட லுக்கு போயிடும்டி. உனக்கு மட்டும்தான் ஹெல்மெட் போட்டா வேர்க்கும், சைடு மிரர் மாட்டினா லுக்கு போகும். ஏன்டா இப்படி பண்ற? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், எது சொன்னாலும் கேட்க மாட்டியா? ஏய், இப்போ எதுக்கு பெரிய மயிர் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன சொன்ன? ஏய், பேசாம போயிரு. உன்னதான் கேக்குறேன், என்ன சொன்ன? ஏய், வாத்தா பேச்சு போடே மோல. சும்மா 99 பேசிட்டு டுப்பகல். சூலும் புரிஞ்சுக்கவே மாட்டா. மித்ரா, இந்த கையில் தான் அடிபடிச்சு, ஆனால் இந்த கையும் வலிக்குது. பசி வேற தாங்க முடியல, என்ன பண்ணுறது? ஆமாம், ஐஸ் வர வந்துருச்சு. மித்ரா சாரிடி. ஏதோ வழியில் தெரியாமல் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், அது சாரிடி. எனக்கும் பசிக்கும் இல்லை, ஊட்டி விடலாம்ல, நான் எப்படி சாப்பிடுவேன்? பீச்சாங்கையில் சி வேணாம். மித்ரா, சத்தியமா இனிமேல் அந்த வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். ரைட், சொல்லி முடிஞ்சு. நீங்களுமா? மித்ரா, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு. மித்ரா, என்ன ஒரு சர்ப்ரைஸா இருக்கு, கால் கூட பண்ணவே இல்ல. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஆமா, காலேஜ்ல ஊட்டி விட்டு அதே கை பக்குவம் இன்னொன்னு விட்டு போகல. நீ கூட தான் காலேஜ்ல இருக்க மாதிரி இருக்க, கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்ற. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யார் கூட எல்லாம் டச்ல இருக்க? இப்போதைக்கு நீ மட்டும் தான் டச்ல இருக்க. அப்பப்ப இப்படி வந்து ஊட்டி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நான் ஃப்ரீயா இருக்குது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற? அதுவும் கரெக்ட் தான். அம்மா, நீ பயங்கரமான கோக்கரையாச்சு. ஒரு நாள் கேண்டீன்ல ஒன்று விட்டு போய் முட்டை போண்டா சாப்பிட்டதுக்கு 3 நாள் என் கூட நீ பேசல. அது வெறும் போண்டாவா இருந்தா பரவாயில்ல, அது முட்டை போண்டா. சரி, உன் தங்கச்சி எப்படி இருக்கா? உன் வைஃப் எப்படி இருக்கா? அலாட்டு. ஐயோ, அடடே. ஹாய் மித்ரா, என் காலேஜ் ஃப்ரெண்டு. ஹாய். அண்ணனுக்கு கல்யாணம் பத்திரிக்கைக்கு வந்த பார்த்தா கை உடைஞ்சிருக்கு, அதான் ஊட்டி விடுறேன். நல்லா இருக்கா? சாப்பிடு, நல்லா இருக்குல்ல? இப்பதான் ஓவரா ஊட்டி விட்டு மாட்டி விடுவோம். உங்க பேர் என்ன? காவ்யா. காவ்யா 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 காவ்யா. ஸ்வீட் நேம்ல. சோ ஸ்வீட் காவ்யா. உன் பேரு காவியா தானே? நான் பேர் வச்சுக்கிறான் பாரு உங்க அப்பா. பெருமாள் கோயில் செவராட்டம். காவியா, வெள்ளியா, பச்சையா. என்ன சொன்ன? ஸ்வீட் நேம் தானே? உடனே விட்டுட்டேன் பாரு. இந்தா, குழந்தை மட்டும் வந்துராத. காவ்யா. காவ்யா, வெள்ளையா, பச்சையா?
போடுங்க. ஏய் மித்ரா, அதான் அவளோட சாரி கேட்டேன்லடி. சாரிடி, பேசுடி. ஏன் இப்படி பண்ற? கல் நெஞ்ச காரிடி நீ. பேசுறாளா பாரு. ஏய் மித்ரா, இப்ப நீ பேசலன்னு வச்சுக்கோயேன். இப்போ ஒருத்தி போனாலே காவ்யா, அவள மாதிரி ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ பேர் என்ன? ஓவியா. அவள வர சொல்லிடுவேன். ஏய் காவ்யா, இது ஓவியா. ஷிட். ஏய் மித்ரா, ஏய் நில்றி. சாரிடி. என்னையாடா அசிங்கமா திட்டுற? நானும் திட்டுறேன் பாரு. வேணாம். ஹலோ. டே கௌதம், சொல்லு மித்ரா. எனக்கு 4 பேட் வேர்ட் சொல்லித்தாயேன். என்ன? கெட்ட வார்த்தைடா. நீ தான் நல்லா பேசுவியே, சொல்லித்தா. ஏய் உனக்கு எது தெரியாது? நான் பேசினாலும் திட்டுவியே. என் புருஷனை திட்டணும்டா, சொல்லு. ஓஹோ, உன் புருஷனை திட்டணுமா? இப்ப பாரு, உன் புருஷன் இருக்கானே சரியான லூசு. முன்னாடி கேட்கவே மாட்டான். எதுக்கு வரான் எதுக்கு போறான் ஒரு ஐயோ, கட் பண்ணிட்டான். எப்படியும் அவன் புருஷன் திட்டியாச்சு. என்ன இப்படி திட்டுறான்? டே விக்ரம், வாடா இங்க. ஏய், நீ என் கூட சண்டை போட்டிருக்க. அதை மறந்துட்டு கூப்பிடுற. தெரியும்டா, வா. கூப்பிடுற தோரணையே சரியில்லை. சமாளிப்போம். என்ன? என்ன அசிங்கமா திட்டினல நீ? ஏய், அதுக்கு தானப்பா அத்தனை வாட்டி சாரி கேட்டேன்ல. என்ன மித்ரா? சாரிலாம் வேணாம். நானும் உன்னை அசிங்கமா திட்ட போறேன். என்னடா? இல்ல, மூஞ்சிக்கலாம் அதெல்லாம் சத்தியமா செட் ஆகாது. விளாடாத. நிஜமாதான். நானும் பேட் வேர்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். திட்ட தான் போறேன். ஓ அப்படி? சரி. ரெடி ரெடி ரெடி. திட்டு திட்டு. கமான் கமான் மித்ரா. போடா. லவ் யூ டி. என்ன திட்டு? போடா லூஸ். லவ் யூ மித்ரா. டேய் புண்ண. லவ் யூ விக்ரம், நான் இப்போ உன்னை திட்டணும், பேசாம இரு. ஐ லவ் யூ டி. டேய் லவ் யூ. ஏன்டா இப்படி பண்ற? ஏய், நான் எதுவும் பண்ணலப்பா. நீங்க தாராளமா திட்டலாம். பட் ஐ லவ் யூ டி. லவ் யூ. லவ் யூ டூ. என்னால உன்னை திட்ட முடியல. என்ன வலிக்குதுல்ல? நீ பேசும்போது எனக்கு இப்படி தானே வலிச்சிருக்கோம். சாரி மித்ரா. இனிமே சத்தியமா தெரியாம கூட உன்னை நான் அப்படி திட்டவே மாட்டேன். தெரியும், இனி அப்படி பேச மாட்டேன். லவ் யூ. சரி, நம்ம பைக்ல எங்கேயா வெளில போலாமா? இந்த கையோடையா? ஏன் நான்லாம் ஓட்ட மாட்டேனா? நீயா? ஆமா. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, காம்பாக்ட் சிரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் கெட்ட வார்த்தை பேசி செருப்படி வாங்கியிருப்பீங்கல்ல, கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாட் ஒன்லி ஒய்ஃப்டா, அம்மா அப்பா அங்கெல்லாம் வீட்டில் பேசி செருப்படி வாங்கியிருப்பீங்களா? அந்த மொமெண்ட்லாம் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கெட்ட வார்த்தைலாம் பேசாதீங்க. நான் என்ன மாதிரி நல்ல பையனா திரும்பி வாழுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு காம்பாக்ட் சிரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? நன்றி.